ஆராதனை. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்வது. வேதத்தின் செழுமையான மற்றும் ஆழமான தலைப்புகளில் ஒன்றான ஆராதனை குறித்து பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய எனது அறிமுக உரையில் ஒருபுறம் நன்றி கூறுதல் மற்றும் துதிக்கும், மறுபுறம் ஆராதனைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டினேன். நன்றி கூறுதல் மற்றும் துதி முதன்மையாக நம் வாயின் உச்சரிப்புகளாக இருக்கிறது. அதே சமயம் ஆராதனை முதன்மையாக நமது உடல் சார்ந்த அணுகுமுறையாக இருக்கிறது என்று நான் விளக்கினேன். இருப்பினும் இது முழுமையான சத்தியமல்ல. ஏனென்றால் அது வெளிப்புறத்தை மட்டுமே கையாள்கிறது. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவருடைய பரிசுத்தத்தில் இணைவதற்கும் இவை நம் இருதயத்தில் உள்ளார்ந்த அணுகுமுறையில் நாம் நிறைவேற்ற வேண்டிய அடிப்படையான நிபந்தனைகளாகும். இன்றைய எனது பேச்சில் இதயத்தின் உள்ளார்ந்த அணுகுமுறையை குறித்து கையாளப் போகிறேன். அது மட்டுமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு ஆராதனையாக மாற்றும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சமாரிய ஸ்திரீயுடனான இயேசு கிறிஸ்துவின் உரையாடலில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் இருதயத்தின் நிபந்தனைகளை குறித்து அவரால் கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை கிணற்றின் அருகில் சந்தித்தார். அவர்கள் உரையாடலில் ஈடுபட்டார்கள். மேலும் அந்த ஸ்திரீ எருசலேமும் சமாரியாவும் எதிரெதிரான தொழுது கொள்ளும் மையங்களாக இருக்கிறதை குறித்து பேசினால், நிச்சயமாக யூதர்கள் எருசலேமில் தொழுது கொண்டார்கள், சமாரியர்கள் சமாரியாவில் தொழுது கொண்டார்கள். ஆனால் அந்த பெண் இயற்கையான புவியியல் இடங்களை குறித்து, எதிரடையான உரிமையை குறித்து பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து உரையாடலை ஒரு புதிதான எதிர்பாராத திசைக்கு திருப்பினார். இங்கே நாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சமாரிய ஸ்திரீ சொன்னால், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் நடந்த அந்த உரையாடலில் சில குறிப்புகளுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது தீர்க்கதரிசன வார்த்தைகளாக இருந்தன. அந்த உரையாடல் நடந்த 100 ஆண்டுகளுக்குள் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. யூதர்கள் அங்கே தொழுது கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு முன் தேவன் தம்முடைய மக்கள் தம்மை தொழுது கொள்வதற்கான மாற்று ஏற்பாட்டை செய்திருந்தார். அவர் தேவைகளை சரீர நிலையில் இருந்து ஆவிக்குரிய நிலைக்கு மாற்றினார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஆவிக்குரிய நிலை ஆவியோடும் உண்மையோடும் என்ற நிலையாக இருந்தது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், உண்மையில் தேவன் இந்த வகையான ஆராதனை செய்பவர்களை தேடுகிறார். தம்மை தொழுது கொள்ளும் மக்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் தேடுகிறார். இது வேதத்தில் மிகவும் உற்சாகமான ஆச்சரியமான வசனங்களில் ஒன்றாகும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் இப்படிப்பட்டவர்களை பிதாவானவர் விரும்புகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த 2 ஆவிக்குரிய நிபந்தனைகளை பார்ப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லும் இருதயத்தின் உள்ளார்ந்த நிலைமைகளை பார்ப்போம். நான் பிந்தைய தேவையான உண்மையோடு என்பதில் தொடங்க விரும்புகிறேன். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விளக்கப்பட்ட 8 வகையான நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். இந்த பட்டியல் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும்
கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பட்டியலில் சொல்லப்பட்ட கடைசி வகையை கவனியுங்கள். பொய்யர் அனைவரும். பொய்யர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைய முடியாது. அதனால்தான் நாம் அவரை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அனனியா மற்றும் சப்பிராளின் சம்பவத்தில் இதற்கு ஒரு தெளிவான உதாரணம் உள்ளது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், அனனியாவும் சப்பிராளும் நிலத்தில் கொஞ்சத்தை விற்று அதிலிருந்து காணிக்கையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினார்கள். ஆனால் அதை குறித்து பொய் சொன்னார்கள். அவர்கள் முழு பங்கையும் கொண்டு வந்ததாக சொன்னார்கள். அதில் ஒரு பங்கையோ வைத்துக் கொண்டார்கள். அந்த பொய் அவர்கள் இருவரின் உயிரையும் பறித்து கொண்டது. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒவ்வொருவராக மரித்து விழுந்தார்கள். பொய்களும் நேர்மையற்ற தன்மையும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் செல்ல முடியாது என்பதற்கு இது மிக தெளிவான விளக்கமாக இருக்கிறது அல்லவா? மீண்டும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இதைத்தான் சொல்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடாவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எனவே நாம் தேவனிடத்தில் வரும்போது ஒளியினிடத்தில் வருகிறோம். இருளுக்கு இடமில்லை, மறைவுக்கு இடமில்லை, நேர்மையற்ற தன்மைக்கு இடமில்லை. அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தால் என்ற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். நேற்றைய எனது பேச்சில் ஐக்கியமும் ஆராதனையும் நெருங்கி செல்கின்றன என்பதை சுட்டிக்காட்டினேன். ஐக்கியம் மற்றும் ஆராதனை ஆகிய இரண்டிற்குமான நிபந்தனை மாறாத, முழுமையான நேர்மை, உண்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையாகும். நாம் தேவனை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்போது ஆராதனைக்கான இருதயத்தின் உள்ளார்ந்த மனநிலையின் இரண்டாவது தேவையை பார்ப்போம். அதுதான் ஆவியோடு ஆகும். உண்மையோடு என்பதை குறித்து பார்த்தோம். ஆவியோடு என்பதன் அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். இதை புரிந்து கொள்வதற்கு முழு மனித ஆளுமையை குறித்து வேதம் கொடுக்கிற காட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் வெளிப்பாட்டின்படி முழுமையான மனித ஆளுமை ஒன்றோடொன்று தொடர்புடைய 3 கூறுகளை கொண்டது: ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம். இதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பவுல் நமது முழு ஆளுமையையும் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று பேசுவதை நீங்கள் கவனிக்கலாம். ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம் ஆகிய 3 ஆளுமை கூறுகளின் செயல்பாடுகள் மற்றும் அதற்கிடையில் உள்ள தொடர்புகளை நாம் புரிந்து கொள்ளாத வரை ஆராதனை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனை தொழுது கொள்வது ஆத்மாவோ அல்லது சரீரமோ அல்ல, ஆனால் ஆவிதான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின் குறிப்புக்கு ஒரு கணம் திரும்புவோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். பாருங்கள், மனித ஆளுமைக்கு 2 தனித்துவமான ஆதாரங்கள் உள்ளன. ஒன்று மேலிருந்து, மற்றொன்று கீழிருந்து. மேலிருந்து சுவாசம் வந்தது, தேவனுடைய ஆவியானவர் மனிதனுக்குள் ஊதினார். கீழே இருந்து களிமண்ணினால் செய்யப்பட்ட அவனது இயல்பான சரீரம் வந்தது. ஆவி மற்றும் களிமண்ணின் இணைப்பு ஒரு ஜீவ ஆத்மாவை, ஆவி, ஆத்மா மற்றும் சரீரத்தை உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள மனித ஆளுமையை உருவாக்குகிறது. ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு எதிராக கலகம் செய்தபோது அவனுடைய ஆவி தேவனுடனான ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தேவனுக்கு மரித்ததாயிற்று. எனவே மனிதன் அப்போதிலிருந்து வேதத்தின் சொற்களின்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக இருந்தான்.
மனிதன் மனம் திரும்புவதினாலும் விசுவாசத்தினாலும் தேவனிடத்து திரும்பும்போது மறுபிறப்பின் மூலம் நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு தேவனுடன் மீண்டும் ஐக்கியம் கொள்ளும் திறனை உருவாக்குகிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆத்துமா அல்ல, சரீரம் அல்ல. தேவனுடன் நேரடியான ஐக்கியம் கொள்ளக்கூடியது மனிதனுடைய ஆவிதான். மீண்டுமாக ஐக்கியமும் ஆராதனையும் மிக நெருக்கமாக செல்கின்ற கொள்கையை நாம் காணலாம். எனவே மறுபடியும் பிறந்த ஆவியின் மூலம் மனிதன் நேரடியாக நபருடன் நபராக ஆவியோடு ஆவியில் தேவனுடன் தொடர்பு கொள்ளலாம். நினைவில் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதே போலவே தேவனும் இருக்கிறார். மனித ஆளுமைக்குள் ஊதப்பட்டதும் தேவனுடைய ஆவியானவரிடமிருந்து வந்ததுமான அதே பகுதி மட்டும்தான் தேவனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளவும் முடியும். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16-17 வசனத்திலே பவுல் சொல்வதை கவனியுங்கள். வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எனவே 2 நபர்கள் ஒன்றாக இணைவதற்கான வெவ்வேறு வழிகளை குறித்து பேசப்படுகிறது. ஒன்று மாம்ச வழியில் பாலியல் இணைப்பு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இணைவது. ஆனால் மற்றொன்று ஆவியின் வழியாக இருக்கிறது. ஆவிக்குரிய இணைப்பு, மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியுடன் இணைவது. இது ஒரு அற்புதமான சித்தரிப்பு. ஆனால் அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. சரீரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்வது போலவே ஒரு விசுவாசி ஆராதனையின் ஐக்கியத்தில், அதாவது ஆவியோடு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக தேவனுடன் தொடர்பு கொள்ள முடியும். ஆராதனை என்பது ஆவியோடு தேவனுடன் இணைவதாகும். இது தேவனுடனான ஒரு தொடர்பாக இருக்கிறது. இது தேவனுடனான ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. இது தேவனோடு உள்ள நேரடி இணைப்பாகும். ஆனால் மனிதனுடைய ஆத்மாவிற்கு அந்த திறன் இல்லை. மனிதனுடைய சரீரத்துக்கும் அந்த திறன் இல்லை. தேவனுடனான அனைத்து உறவுகளிலும் ஒற்றுமை மற்றும் ஐக்கியத்தின் உறவாகிய இந்த தனித்துவமான மிகவும் வெளியேறு பெற்ற திறனை கொண்டதாக இருப்பது மனிதனுடைய ஆவி மட்டும்தான். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதுதான் மனிதனின் மிக உயர்ந்த செயலாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது. ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை ஆராதனை என்ற இதே தலைப்பை தொடர்கின்றேன். எனது பாடம் ஆராதனைக்கான படிகள் என்பதாக இருக்கும். நாம் எவ்வாறு ஆராதனைக்குள் நுழையலாம் என்பதை எளிமையான நடைமுறை வழியில் விளக்குகின்றேன். ஆமேன்.